1936 ஆகஸ்ட் மாதத்தில் இந்த தேசத்தில் மாணவர்கள் விடுதலைக்காக போராட வேண்டும் என்று அன்றைக்கு இருந்த தேசிய தலைவர்கள் அறைகோல் விடுத்த பொழுது இந்தியாவில் முதல் மாணவர் இயக்கம் உருவானது. இன்றைக்கு ஒரு வாரத்திற்கு அடுத்தபடியாக பல்வேறு பகுதிகளிலே சிலை வைத்து ஊர்வலம் தூக்கக்கூடிய ஒரு கும்பல் ஒன்று, நாட்டிலே மத கலவரத்தை நடத்த துடிக்கின்ற ஒரு கும்பல் ஒன்று தயாராக இருக்கிறது. அந்த கும்பலுக்கு எஸ்எஃப்ஐ ஒரு கேள்வியை விடுக்கிறது. ஒரே ஒரு தோழரை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு, அந்த தோழரை போன்ற ஒரு தோழரை அந்த இயக்கத்தால் காட்ட முடியுமா என்று கேட்டு நான் விருப்பப்படுகிறேன். இன்றைக்கு ஒரு வாரத்திற்கு அடுத்தபடியாக பல்வேறு பகுதிகளிலே சிலை வைத்து ஊர்வலம் தூக்கக்கூடிய ஒரு கும்பல் ஒன்று, நாட்டிலே மத கலவரத்தை நடத்த துடிக்கின்ற ஒரு கும்பல் ஒன்று தயாராக இருக்கிறது. அந்த கும்பலுக்கு எஸ்எஃப்ஐ ஒரு கேள்வியை விடுக்கிறது. ஒரே ஒரு தோழரை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு, அந்த தோழரை போன்ற ஒரு தோழரை அந்த இயக்கத்தால் காட்ட முடியுமா என்று கேட்டு நான் விருப்பப்படுகிறேன். தோழர்களே, தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்திய மாணவர் சங்கத்தினுடைய தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பாக மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று சில தினங்களுக்கு முன்பு ஒரு மாநாடு மதுரையில் நடைபெற்றது. பொதுவாக ஏதோ தங்களிடம்தான் இளைஞர்கள் இருப்பதைப் போல காசு வைத்திருப்பவர்களை காட்டி கொடுத்து பல்வேறு சமூக ஊடகங்களை விலைக்கு வாங்கி கொண்டு கொள்கை இல்லாமல் கோட்பாடு இல்லாமல் கூட்டம் கூட்டமாக சாறை சாறைகளாக எறும்புகளைப் போல இளைஞர்களை காட்டுவதால் அது மாநாடாகிவிடாது. மாநாடு என்று சொன்னால், இளைஞர்கள் திரளுகின்ற மாநாடு என்று சொன்னால், மாணவர்கள் திரளுகின்ற மாநாடு என்று சொன்னால், கொள்கையுடைய மாணவர்கள் திரளுகின்ற மாநாடு என்று சொன்னால், பொதுக்கூட்ட திடலுக்கு பக்கத்தில் ஒயின் ஷாப் இருந்தாலும் திரும்பி பார்க்காத இளைஞர்களை உட்கார வைத்திருக்கிற மாநாடு என்று சொன்னால், அது எஸ்எஃப்ஐ நடத்துகின்ற மாநாடு என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, இந்த திருப்பூர் நகரம் பல்வேறு தொழிற்சங்க போராட்டத்தையும் தொழிலாளர்களுடைய உரிமையையும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி நிலைநாட்டி இருக்கக்கூடிய சிவந்த மண் இந்த திருப்பூர். இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தில் துவங்கி மொழி போராட்டம், தொழிலாளிகளுடைய போராட்டம், சாதி மத ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் என்று தமிழகத்திற்கே ஒரு முன்னுதாரணமாக திகழக்கூடிய மரியாதை மிகுந்த மக்கள் வசிக்கக்கூடிய மாநகரம் திருப்பூர் மாநகரம். இந்த திருப்பூர் மாநகரத்தில் வரலாற்றில் முதல் முறையாக மாணவர் சங்கத்தினுடைய மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. நான் முன்னவே சொன்னதை போல இந்த மாநாடு பல்வேறு விஷயங்களை நாளையும் நாளை மறுநாளும் பிரதிநிதிகள் விவாதிக்க இருக்கிறார்கள். அலைதவளும் குமரி முதல் நகரமான வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய சென்னை வரை இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் எஸ்எஃப்ஐயினுடைய 5 லட்சம் உறுப்பினர்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய 600க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் அந்த மாநாட்டில் பங்கு பெற இருக்கிறார்கள். அந்த 600க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த தேசத்தினுடைய கல்வியையும், இந்த தேசத்தினுடைய மக்களையும், இந்த தேசத்துடைய சமூக நல்லிணக்கத்தையும், மதச்சார்பின்மையும், ஜனநாயகத்தையும் உயர்த்தி பிடிப்பதற்கான அரசியல் கருத்தியல் போராட்டத்தை கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் நடத்துவதற்கான வியூகத்தை வகுக்கக்கூடிய மாநாடு இந்த மாநாடு என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட பாரம்பரியமிக்க இந்த தேசத்தின் ஒரு மகத்தான மாணவர் இயக்கம் இந்திய மாணவர் சங்கம். இங்க இருக்கக்கூடிய திருப்பூர் பகுதி மக்களுக்கு, இந்த பொதுக்கூட்டத்தை கவனிப்பவர்களுக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் தலைமை உரையிலே சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த அரசியல் நிகழ்வுகளை எல்லாம் நம்முடைய சங்கத்துடைய நிர்வாகிகளும் அகில இந்திய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சு. வெங்கடேசன் அவர்களும் பேசுவார்கள். இந்திய தேசத்தில் சமரசமில்லாத 54 ஆண்களுடைய போராட்டம் எஸ்எஃப்ஐ போராட்டம். 1936 ஆகஸ்ட் மாதத்தில் இந்த தேசத்தில் மாணவர்கள் விடுதலைக்காக போராட வேண்டும் என்று
அன்றைக்கு இருந்த தேசிய தலைவர்கள் அறைகோல் விடுத்த பொழுது இந்தியாவில் முதல் மாணவர் இயக்கம் உருவானது. விடுதலைக்கு பிறகான காலகட்டத்தில் காங்கிரஸ் சர்க்காருடைய நிலைப்பாடுகளில் ஏற்பட்டிருந்த கொள்கை வேறுபாடும் கல்வியை தனியார் மயமாக்குவதற்கு எதிரான தீரமிக்க போராட்டத்தினுடைய அறைகோலும் இந்தியா முழுவதும் இருந்த பல்வேறு மாநிலங்களில் மொழிவாரி மாநிலங்களில் இருந்த மாணவர் இயக்கங்கள் ஒன்றிணைந்து 1970 திருவனந்தபுரத்தில் இந்திய மாணவர் சங்கம் சுதந்திரம், ஜனநாயகம், சோசலிசம் என்கின்ற கொள்கை பதாகை உயர்த்தி பிடித்து பிறந்த இயக்கம் இந்திய மாணவர் சங்கம். விடுதலை போராட்டத்தில் இன்றைக்கு ஒரு வாரத்திற்கு அடுத்தபடியாக பல்வேறு பகுதிகளிலே சிலை வைத்து ஊர்வலம் தூக்கக்கூடிய ஒரு கும்பல் ஒன்று, நாட்டிலே மத கலவரத்தை நடத்த துடிக்கின்ற ஒரு கும்பல் ஒன்று தயாராக இருக்கிறது. அந்த கும்பலுக்கு எஸ்எஃப்ஐ ஒரு கேள்வியை விடுக்கிறது. ஒரே ஒரு தோழரை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு, அந்த தோழரை போன்ற ஒரு தோழரை அந்த இயக்கத்தால் காக்க முடியுமா என்று கேட்க நான் விருப்பப்படுகிறேன். மதுரை அமெரிக்கன் கல்லூரி, மதுரை அமெரிக்கன் கல்லூரி என்பது இன்றைக்கு பிரபலமடையாத கல்லூரியாக இருக்கலாம். ஆனால் 1940 இந்தியாவில் தமிழகத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய கல்லூரிகள் தான் இருந்தன. அதில் பிரிட்டிஷை நேரடியாக நடத்தக்கூடிய கல்லூரிகள் சென்னை பிரசிடென்சி காலேஜும் மதுரை அமெரிக்கன் கல்லூரி. அந்த மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் கடைசி தேர்வு நெருங்குகின்ற பொழுது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் போராட்டம் என்பது இந்த தேசத்தின் மாணவர்கள் முன்னால் அறிகோல் விடுக்கப்பட்டது. படித்து முடித்தால் சர்க்கார் உத்தியோகம் தயாராக இருக்கக்கூடிய கல்லூரி, படித்து முடித்தால் தாசில்தாராகவோ சப் கலெக்டராகவோ பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் மரியாதை சூட வாழ்க்கை. ஆனால் இந்த தேசத்திற்கு விடுதலை அவசியம். படிப்பா விடுதலையா என்று வந்த பொழுது இந்திய மாணவர் சங்கம் 2 கோஷங்களை முன்வைக்கிறது. ஒன்று படிப்போம், இன்னொன்று போராடுவோம். எங்களுடைய பெருமரியாதைக்குரிய அந்த தோழர் 1942 மதுரை அமெரிக்கன் கல்லூரி மாணவர்களை திரட்டி இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடியதால் பட்டம் பெற முடியவில்லை. அந்த தோழரால் பட்டம் பெற முடியவில்லை. ஆனால் இந்த தேசத்திற்கு விடுதலை பெற்று தந்த மகத்தான மனிதர் தோழர் என் சங்கரையாவுடைய மகத்தான இயக்கம் இந்த இயக்கம். தமிழகத்தில் மட்டுமல்ல, கேரளா கோழிக்கோட்டில் சென்ட் தாமஸ் காலேஜில் வரலாறு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மாணவன் வகுப்பை புறக்கணித்து சைமன் கமிஷனுக்கு எதிராக போராடினான். அந்த பாடம் எடுத்துக் கொண்டிருந்த ஆசிரியர் சொன்னார், இந்த சென்ட் தாமஸ் காலேஜிலேயே என் சர்வீஸ்லேயே எனக்கு மிகவும் பிடித்த மாணவன் யாருன்னு நீங்க கேட்டா என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் பல பேரை சொன்னாங்க. ஆனா அந்த ப்ரொஃபசர் சொன்னார், யார் என்னோட கிளாஸ, இந்த ஹிஸ்டரி கிளாஸ பாய்காட் பண்ணிட்டு இந்த வரலாறு பாடத்தை புறக்கணித்துட்டு வெளியே போகிறானோ இந்த மாணவன் தான் இந்த சென்ட் தாமஸ் காலேஜிலேயே என்னுடைய வாழ்க்கையிலேயே மிகவும் பிடித்த மாணவன். அவன் இந்த வகுப்பறையில் உட்கார்ந்து கொண்டு வரலாறு படிக்க இருப்பவன் அல்ல, வரலாறு படைக்க இருப்பவன் என்று சொன்ன அந்த மாணவன் தான் தோழர் EMS நம்பூதிரிபாடனும் மகத்தான தலைவர். 1952 கேரளாவில் நடந்த முதல் பொது தேர்தலில் முக்கிய மந்திரியாக முதலமைச்சராக வந்த தோழர்கள். தோழர் என் சங்கரையாவையும் தோழர் EMS போலவும் இந்த விநாயகர் சதுர்த்தி என்கின்ற பெயரால் மதவாதத்தை தூண்ட நினைக்கின்ற இந்த சங்கி தற்கொலைகளுக்கு எஸ்எஃப்ஐ நேரடியாக அறைகோல் விடுக்கிறது. உங்களுடைய இயக்கத்தின் முன்னோடியில் ஒருவரேனும் இந்தியாவினுடைய விடுதலைக்காக போராடி இருந்தால் உங்களுடைய ஊர்வலத்தில் அவருடைய புகைப்படத்தை உயர்த்த தைரியம் இருக்கிறதா? ஏன் வரலாறு முழுவதும் தேடி பார்த்தோம். இந்தியாவினுடைய மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமரியாதைக்குரிய தோழர் சு வெங்கடேசன் அவர்கள் நம்முடைய மேடையை வந்தடைக்கிறார். உங்களுடைய பலத்த கலைவழிகளிடையே அவரை மேடை கிடைக்கிறேன். வரலாறு முழுவதும் தேடி பார்த்தோம். வரலாறு முழுவதும் தேடி பார்த்த பொழுது RSS சங்கபரிவார் இயக்கத்தினுடைய விடுதலை போராட்ட வரலாறு என்ன தெரியுமா? RSS விடுதலை போராட்ட வரலாறு என்னவென்று தெரிந்தால் பிரிட்டிஷ் அதிகாரிகளுடைய சூவை பார்த்தால் தெரியும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஆனால் எஸ்எஃப்ஐக்கு விடுதலை போராட்ட பாரம்பரியம் இருக்கிறது. விடுதலைக்கு பிறகு இந்த தேசமே மிகப்பெரிய நெருக்கடியை சிக்கின்ற பொழுது, எமர்ஜென்சி என்று அறிவிக்கப்பட்டிருந்த பொழுது, இந்த தேசமே இந்தியாவுடைய பிரதமரை பார்த்தால் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த பொழுது, இந்தியாவுடைய பிரதமர் ஒரே ஒரு மாணவர் சங்க தலைவர் JNU தலைவரை பார்த்து பயந்து நடுங்கினார். அந்த மகத்தான தலைவர் தான் இந்த மாநாட்டு நினைவரங்கத்தை அலங்கரிக்கக்கூடிய பெருமரியாதைக்குரிய தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள். தோழர்களே, எஸ்எஃப்ஐ உடைய வரலாறு, விடுதலை போராட்டம் எமர்ஜென்சி என்று முடிவடையவில்லை.
இங்க பக்கத்துல கேரளா மாநிலத்தில் ஆளுநருக்கு எதிரான போராட்டத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு ஆளுநர் டீ கடையில 1.5 மணி நேரம் ஒரு மாணவர் சங்க தோழர்களுக்கு எதிராக போராடிய வரலாறு இந்தியாவில் இருக்கிறதா? கேரளாவுடைய முன்னாள் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் SFI போராட்டத்தை கண்டு கோழிக்கோடு பல்கலைக்கழக வாசலில் இருந்த டீ கடையில் 1.5 மணி நேரம் உள்நுழைய முடியாத போராட்டத்தை இந்த காலகட்டத்திலும் SFI நடத்தி இருக்கிறோம். தமிழகத்தினுடைய வீதிகள் தோறும் இந்திய மாணவர் சங்கத்துடைய போராட்டம் எண்ணிலடங்காத போராட்டம். நீட் தேர்வுக்கு எதிராக, கியூ தேர்வுக்கு எதிராக என்று பல்வேறு விதமான போராட்டத்தை இந்த நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு எதிராக, கல்வியை வியாபாரமாக்குவதற்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கிறோம். SFI என்பது ஒரு பகுதி போராட்டம், மறுபகுதி படிப்பு. இன்றைக்கு பெருவாகையான ஒரு வசனம் இருக்கிறது. படிக்கிற பசங்களுக்கு எதுக்கு அரசியல், படிக்கிற பசங்களுக்கு எதுக்கு சங்கம், படிக்கிற பசங்களுக்கு எதுக்கு கட்சி அரசியல்? SFI அவர்களுக்கு மிகுந்த பணிவோடு சொல்லிக் கொள்கின்ற விடை என்ன தெரியுமா? படிக்கிற பசங்களுக்கு சங்கம் இல்லை என்று சொன்னால் பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள். படிக்கின்ற பொழுது அரசியல் தேர்ச்சி பெற்றால் இந்த தேசத்தில் அனாதையாக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக கல்வி நிலையத்தில் போராடக்கூடிய மாணவர்களாக, தேசத்தை பாதுகாக்கக்கூடிய மாணவர்களாக நாங்கள் இருப்போம். படிக்கின்ற மாணவர்கள் அரசியலில் பிரவேசம் அடைந்ததால் தான் இந்த உலகம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறந்ததற்கு பின் என்பதை, சோவியத் புரட்சிக்கு முன், சோவியத் புரட்சிக்கு பின் என்பதை பெர்சான் பல்கலைக்கழகத்துடைய மாணவன் தோழர் லெனின் உருவாக்கினார். உலகின் மகத்தான சொர்க்கம் சோவியத் யூனியனை. தோழர்களே, இந்த இயக்கத்திற்கு சோமு, செம்பு, விகேபுரம், குமார், தீரஜ், அபிமன்யு, நிரஞ்சன் தலுத்தார் என்று 300க்கும் மேற்பட்ட தியாகிகள் இருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். வாழ்க்கையை விட சங்கம் பெரிதா, உயிரை விட சங்கம் பெரிதா? நாங்கள் அதற்கும் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய லட்சியம் என்ன? இங்க பல்வேறு மத அடிப்படைவாத அமைப்புகள் இருக்கிறது. ஒரு புறம் சொர்க்கம் கிடைக்கும், ஷஹீதாகவா என்று கூப்பிடுகிறார்கள். மறுபுறம் கைலாச வைகுண்டம் இருக்கிறது, வா உயிர் தியாகம் பண்ணு என்று கூப்பிடுகிறார்கள். SFI எவரையும் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுக்காக செத்து போன யாரையுமே கூப்பிடல. செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கம் போவ போராடவான்னு யாரையுமே கூப்பிடல. ஆனாலும் இந்த SFI 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் உயிரை விட்டு போராடி இருக்கிறார் என்று சொன்னால், எங்களுடைய போராட்டம் என்பது மரணத்துக்கு பிறகு வாழ்வது அல்ல, வாழுகின்ற பொழுதே சொர்க்கமான சோசலிசத்தை படைப்பதுதான் எங்களுடைய போராட்டம். அந்த போராட்டத்திற்காகத்தான், அந்த சோசலிச லட்சியத்திற்காகத்தான் சாதி மத ஏற்றத்தாழ்வுகளற்ற, ஒடுக்குமுறைகளற்ற, சுரண்டலற்ற வாழ்க்கையை கட்டி அமைப்பதற்கான கருத்தியல் போராட்டத்தில் உயிரை விட எங்களுடைய கொள்கை உயர்வானது என்பதை உயர்த்தி பிடித்த இளைஞர்களுடைய ஒரு அமைப்பு இந்த தேசத்தில் இந்திய மாணவர் சங்கம் மட்டும்தான் என்பதை சொல்லிக் கொள்வதில் எந்தவித தயக்கமும் எங்களுக்கு கிடையாது. தோழர்களே, இறுதியாக நான் சொல்ல விருப்பப்படுவது, இந்த தேசம் ஒரு மிக முக்கியமான நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தை எட்டிக் கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் கரண் தாப்பரையும், அதே போல தி ஒயருடைய ஓனர் சித்தார்த் மேலையும் தேச துரோக வழக்கு. தேசியம் என்றால் என்ன? தேசம் என்பது என்ன? எங்களுடைய அன்பு தோழர் லெனின் அவர்களிடம் கேட்டார்கள், உங்களை போன்ற இடதுசாரிகளுக்கெல்லாம் தேசபக்தி இல்லையா என்று. எங்களுடைய பெருமரியாதைக்குரிய தோழர் லெனின் சொன்னதை போராட்ட அறைகளாக நான் சொல்லி நிறைவு செய்ய விருப்பப்படுகிறேன். உங்களுக்கு தேசம் என்பதெல்லாம் லாபம், உங்களுக்கு தேசம் என்பதெல்லாம் சுரண்டல், உங்களுக்கு தேசம் என்பதெல்லாம் சந்தை. எங்களுக்கு தேசம் என்றால் விவசாயிகள், எங்களுக்கு தேசம் என்றால் தொழிலாளிகள், எங்களுக்கு தேசம் என்றால் கனவை சுமக்கும் இளைஞர்கள். எங்களுடைய தேசம் என்பது இந்த தேசத்தில் வாழக்கூடிய 80 விழுக்காடு மக்களுக்கானது. உங்களுடைய தேசம் என்பது வெறும் 20% சுரண்டல்காரர்களுடையது. 80% மக்களுக்காக போராடுகின்ற நாங்கள் தேசபக்தர்களா, வெறும் 20% மக்களுக்காக ஒடுக்கக்கூடிய நீங்கள் தேசபக்தர்களா என்கின்ற கேள்வியை சொன்னார். இன்றைக்கு நரேந்திர மோடி அரசு பீகாருடைய சிறப்பு வாக்காளர் தேர்தல் என்கின்ற பெயரில், சிறப்பு திருத்தம் என்கின்ற பெயரில் 65 லட்சம் மக்களை வாக்காளர்களாக பட்டியலிருந்து வெளியேற்றி இருக்கிறது. இறந்து போனதாக சொன்ன பலரோடு இன்றைக்கு எதிர்கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி டீ அருந்தி கொண்டிருக்கிறார்.
இந்த தேசம் கல்வியில் கர்நாடகாவுடைய பாடத்திட்டத்தில் தோழர்களே, இந்தியாவினுடைய விடுதலைக்காக அந்தமான் சிறையில் 8000 பேர் இருந்த 6000 பேர் செத்து மடிந்த அனைவர்களும் இடதுசாரிகள். அதுல ஒரே ஒரு பையன்தான் மன்னிப்பு கடிதம் எழுதி கேட்டாப்புல. ஒரு முறை 2 முறையில 13 முறை. அதனுடைய வாசகம் நான் சொல்ற இந்த சென்ஸ்ல தான் இருக்கும். தாய் பேச்சு கேட்காத தருதல புள்ள வீட்டுக்கு ஒண்ணு இருக்கும்ல, அப்படி வீட்டுல தருதல புள்ளையா போனா தாய் யாரு? பிரிட்டிஷ் மகாராணி. தாயினுடைய பெருங்கருணையால் என்னை மன்னிச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சர்வெண்ட், அந்த சர்வெண்ட்லயே ஆக சிறந்த சர்வெண்டா இருப்பேன்னு சொன்னார். அவரு அந்தமான் சிறையிலிருந்து புல்புல் பறவை மூலமா வந்து இந்தியாவுடைய விடுதலைக்கு வழிகாட்டினாராம். அந்த புல்புல் பறவைனா என்னன்னு ChatGPT போய் கேட்டா ChatGPT என்ன சொல்லுது? கோயம்புத்தூர் பக்கம் தேன்சிட்டு ஒண்ணு சுத்தும்லப்பா, அதுதான் புல்புல் பறவைன்னு சொல்லுது. வரலாறு முழுவதும் இன்னைக்கு கீழடியை மறைக்கிறார்கள், சிந்து சமவெளி நாகரிகத்தை சரஸ்வதி நாகரிகம் என்கிறார்கள். விடுதலை போராட்ட போராளிகளை காட்டி கொடுத்து பிரிட்டிஷிடம் பென்ஷன் வாங்கிய ஒரு கோலையை வீரன் என்கிறார்கள். பகத்சிங்கை பற்றி, காந்தியினுடைய படுகொலையை பற்றி, முகலாய சக்கரவர்த்திகளை பற்றியான பாட புத்தகங்கள் இருக்கக்கூடிய பாடப்பிரிவுகளை நீக்கிக் கொண்டிருக்கிறார்கள். வரலாற்றை திரிக்கிறார்கள். மக்களை ஓட்டுரிமை எடுத்து அனாதையாக்குகிறார்கள். யாரெல்லாம் பிஜேபிக்கு வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் வாக்கு என்று தேர்தல் ஜனநாயகத்தையே சீர்குலைக்கிறார்கள். இப்படி இந்த தேசம் ஒரு மிக முக்கியமான நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கின்ற பொழுது SFI இந்திய மாணவர் சங்கம் ஒரு வரலாற்று செய்தியையும் போராட்டத்தினுடைய நம்பிக்கையும் இந்த திருப்பூர் மண்ணிலிருந்து சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தேசத்தில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களில், பள்ளிகள் தோறும், கல்லூரிகள் தோறும் இந்திய மாணவர் சங்கத்தின் சாதியற்ற, மதமற்ற, மொழியற்ற, இனமற்ற, தேசப்பற்று மிகுந்த தோழர் என் சங்கரையாவை போன்ற இளைஞர்களை உருவாக்கி இந்த தேசத்தில் நரேந்திர மோடி அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதுதான் எங்களுடைய போராட்டத்தின் முதல் அறைகோல் என்பதை உறக்க சொல்லி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இன்குலாப் ஜிந்தாபாத், SFI ஜிந்தாபாத்.